சபா முடியல. ஐயோ, இந்த பக்கம் வராங்களே. யாரு? நம்ம ஊர்லயே இதுதான் பெரிய ஹாஸ்பிடல் போல இருக்கே. ஆமா, பீடியாட்ரிக், கார்டியாலஜின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரையும் இங்கே கூட்டிட்டு வந்து செக்அப் பண்ணிடலாம். இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா போதும், நம்ம குடும்பமே பிரச்சனை இல்லாம இருக்கும். உன் குடும்பம் பிரச்சனை இல்லாம இருக்கும், ஆனா எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்துடும். உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே எனக்கு பெரும் பாடா இருக்கும் போல இருக்கே. எனக்கு என்ன சார் பண்ணுது? யோ, உனக்கு ஒன்றும் பண்ணலையா? எல்லாம் எனக்கு தான் பண்ணுது. கம்முன்னு பாடு. அப்பாடா, அவங்க இந்த காரிடாருக்கு வரமாட்டாங்க. இங்க நிம்மதியா இருக்கலாம். ஐயோ, அவங்க இந்த பக்கம் வராங்களே. மேல போனா மேல போறாங்க, கீழே போனா கீழே வராங்க. நான் எங்க தான் போவேன்? என்ன ஒரு டெட் பாடி எங்க போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க? டெட் பாடி எல்லாம் இருக்காது, சர்ஜரி பண்ணி வச்சிருப்பாங்க. சர்ஜரி பண்ணவங்களோட முகத்து மூடி இப்படியா வராண்டால வச்சிருப்பாங்க? முகத்துல சர்ஜரி பண்ணிருப்பாங்க. நல்லா பாத்து. ஏய், ச்சே, கையெடு. வந்த இடத்துல ஏதாவது தப்பாயிடும், பேசாம போங்க. போடி. போ. போங்க போங்க போங்க. அப்பாடா, தப்பிச்சேன். ரூபினி குட்டி பிசாசு இருக்காளே, அவ ரொம்ப டேஞ்சரு. முகத்தை திறந்து பாக்கலாங்கிறா. அவ கையை உடைக்கணும். அவ மட்டும் திறந்து பாத்திருந்தா கையும் களவுமா மாட்டி இருப்ப. ஏய், மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டோமா? சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வழியா போயிட்டாங்க. இனி நிம்மதிதான். ஷவா. ஏய் ரோகி, அங்க பாரு.
மகேஷ், வாட் a சர்ப்ரைஸ். என்ன இங்க? இது எங்க ஊரு. நீங்க தான் எங்க ஊருக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. நாங்க தான் வாட்டர் சர்ப்ரைஸ்னு சொல்லணும். நீங்க சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க, இங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அது இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல வந்தீங்கன்னு கேட்டேன். அது சர்ப்ரைஸ் தானே? இல்ல இல்ல. இல்ல இல்ல, எனக்கு சர்ப்ரைஸ் தானே. ஐயோ, அருண் மாட்டிக்கிட்டானா? நாம எஸ்கேப் ஆயிடலாம். இல்லனா நானும் அருணும் அண்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சிரும். சரி, எங்க இங்க? அதெல்லாம் மாப்ள நாங்க அப்படியே. ஏய் நர்மதா, இங்க வாங்க. நீ பாட்டுக்கு போற? வா இங்க. இவரு கண்ணுல மட்டும் நான் எப்படியாவது பட்டுருவேன். மாப்பிள்ள இங்க இருக்காரு பாரு. ஆமா, இவர் எப்படிங்க? அதத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாய் மகேஷ். ஹாய். அது நாங்க ரோட்ல பேசாம போயிட்டு தான் இருந்தோம். ரோஹினி தான் சொன்னா நர்மதா இங்க நிக்கிறான்னு. சரி, நர்மதாவை பாத்துட்டு போலான்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது நர்மதாவோட ஃப்ரெண்ட் வர்ஷாவோட ஆஸ்பத்திரியாம. ஓ, அப்படியே நர்மதா? ஆமா மகேஷ். வெரி குட், வெரி குட். ஆனா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது நல்லா மாட்டினியா? சொல்லுங்க மாப்ள, நீங்க எப்படிங்க? அது நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அது இந்த பிசினஸ் தான். ஓ, இந்த பிசினஸ் தானா? வேற ஒன்றும் இல்லை. ஃபாரின்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொடுக்கறது.